ராணி, நான் உனக்கு இப்படியாச்சும் காப்பாத்திடுவேன். உன்னை விட மாட்டான் ராணி. சிவசங்கரா, எதுக்காக ராணிக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகணும்? பாவம் பாவ. அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் அவளையும் பஞ்சபூதங்களும் காப்பாத்தணும் தானே அந்த கர்ப்பதான பூஜையே உனக்கு பண்ணும். இருந்தும் அவளுக்கு இந்த நிலைமையா? உனக்கு கண் இல்லையா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியே, உனக்கே இது நியாயமா மகேஸ்வரா? இன்னைக்கு காலையில பிரதோஷன்னு உனக்கு பூஜை செய்ய தவறலையே அந்த பொண்ணு. அவளுக்கு என்ன ஒண்ணுனாலும் உன்கிட்ட தானே வந்து நிக்கிறா. அவளை போய் இப்படி கை விட்டுட்டியே. பேசாம ராணி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டியதா, வேற வழியே இல்லை. ராணி, 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 என்னாச்சு? ராணி விஷ கலந்த பாலை குடிச்சிட்டா. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீயும் எவ்வளவு தூரம் தான் ராணியை தூக்கிட்டு போவேன்? சோபார், தூரத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, ராணியை எங்கிட்ட கொடு. நான் ராணி அந்த கோயிலில் படுக்க வச்சிருக்கேன். நானும் ராணிக்கு துணையா இருக்கேன். நீ சீக்கிரம் போய் டாக்டரை கூட்டிட்டு வா. சரி, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வர வரைக்கும் நீங்க ராணியை பத்திரம். கடவுளே, ராணிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. அவளை நீதாப்பா காப்பாத்தணும். நீலகண்ட பரமேஸ்வரா, அவ ஏதோ விஷம் கலந்த பாலை குடிச்சிட்டான்னு சொல்றாங்க. அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அவ வயித்துல குழந்தை இருக்கிறது தெரிஞ்சு